கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகோதரி எஸ்தர் எட்வின் பிஜிஎம் ஊழியத்தின் சார்பிலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டிலே இருக்கும் பொருட்களை வைத்து கணக்கிடுகிறோம். எல்லா வசதிகளோடும் இருந்தால் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் வேதத்திலே ஒரு வீடு ஆசீர்வதிக்கப்பட இருக்க வேண்டிய 3 காரியங்களை குறித்து இந்த நாளிலே தியானிக்கலாம். முதலாவதாக, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது கிருபை. லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே மரியாள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் வீட்டுக்குள் கிருபை இருக்க வேண்டும். வீடு நிறைய பொருட்கள் இருந்தாலும் தேவ கிருபை இல்லை என்றால் அது வீணான வாழ்க்கை. இந்த கிருபையை நாம் அனுதினமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 143:8 அதிகாலையிலே கிருபை பெற்றுக்கொண்டால் நாள் முழுவதும் அது நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டும். நீங்கள் காக்கப்படுவீர்கள். என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் வீட்டிலே கிருபை இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். அன்று மரியாள் இயேசுவை வயிற்றிலே சுமக்க கிருபை பெற்றாள். இன்று நாம் எல்லாரும் இருதயத்திலே இயேசுவை சுமக்க கிருபை பெற்றிருக்கிறோம். உன் உள்ளத்திலே இயேசு இருந்தால் நிச்சயம் அவர் கிருபை உனக்கு உண்டு. உங்கள் வீட்டில் கிருபை இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இரண்டாவதாக, உங்கள் வீட்டிற்கு வேண்டியது சமாதானம். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சீஷர்கள் கூடியிருந்த வீட்டிலே இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, அது தேவ சமாதானம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, உங்கள் வீட்டிலே நிறைய பணம், வசதியும், பொன்னும் வெள்ளியும் எல்லாம் இருந்தும் சமாதானம் இல்லாமல் வாழ்வது இருளான வாழ்க்கை. வீட்டுக்குள் எப்போ பார்த்தாலும் சண்டை, குழப்பம், சந்தேகம், பிரிவினை, இவைகள் உங்கள் நிம்மதியை கெடுத்துவிடும். அன்பு பிள்ளையே, உன் வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்க வேண்டுமானால் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 128 கர்த்தருக்கு பயப்படுகிற வீடு சமாதானத்தினால் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். உன் வீட்டுக்குள் வருகிறவர்கள் அந்த தெய்வீக சமாதானத்தை உணர முடியும். உங்கள் வீட்டில் சமாதானம் இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மூன்றாவதாக, உங்கள் வீட்டிற்கு வேண்டியது ரட்சிப்பு. லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இயேசு சகேயு வீட்டுக்கு வந்து, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்றார். ஒவ்வொரு வீட்டிலும் ரட்சிப்பு மிகவும் முக்கியமானது. இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருக்கக்கூடாது. எப்படி சகேயு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது? சகேயு இயேசுவை கண்ட மாத்திரத்திலே தன் பாவத்தை உணர்ந்து அதை விட்டுவிடுகிறேன் என்று அறிக்கை செய்து மனம் திரும்பினான். உடனே அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆம் பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனுக்கு இரக்கம் பெறுவான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவானவர் நமக்காக உயிர் கொடுத்திருக்கிறார். தன் பரிசுத்த இரத்தத்தாலே நமக்கு ரட்சிப்பு உண்டு என்பதை அறிந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிக்கப்படாமல் இருக்கும் பிள்ளைகளே, இன்றே மனம் திரும்பி இயேசுவிடம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிப்படையுங்கள். உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட எங்கள் வீடுகளிலே கிருபையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கொடுத்து எங்கள் வீட்டை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.